நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 13. எக்லெசியஸ் சாப்டர் 12 verse 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த வசனத்துடைய துவக்கத்துல நேர்த்தியான 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. காரியத்தின் கடைத்தொகை அப்படின்னா என்ன? மொத்த விஷயத்துடைய சாராம்சமா, நிறைவு பகுதியா என்ன சொல்ல வரோங்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல லெட் us hear the conclusion of the whole matter. அப்ப நிறைவு பகுதியா என்ன சொல்ல வராங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷ சிருஷ்டிக்கும் ஒரே ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னது? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணுங்கிறது. பயபக்தினா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தியானிச்சிருக்கோம். ஆண்டவரை பார்த்து அவர் நம்மளை தண்டிச்சிருவாரு, கண்டிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் கிடையாது. நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக பொறுமையை காத்து கொண்டிருக்கிற தேவனை அறிந்து கொண்டு அவர் மீது அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி நான் நடந்துருவேணுங்கிற பயத்துல அவருக்கு முழுவதுமாய் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கறது தான் அவருக்கு பயப்படுவது. அப்படி அவருடைய கற்பனைகள் அடுத்தபடியாக தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருக்கு பயந்து நடக்கிறதுங்கிறதே அந்த கற்பனையிலேருந்து நான் கொஞ்சமும் விலகிடக்கூடாதுங்கிறத அந்த ஞானத்தோடு நடந்து கொள்கிறது தான். கற்பனை கை கொள்ளும் போது அவர் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்கிறவங்க இந்தப்படியாக நம்ம நடந்து கொள்ளும் போது இந்த மொத்த பூமியில் அவருடைய சொந்த சம்பத்தை, அவருடைய சொந்த உரிமையின் பிள்ளைகளாக நாம் இருப்போங்கிறத வார்த்தைகளாலவே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளின் படி நடந்தோம்னா இந்த பூமியெல்லாம் அவருடையது. இந்த பூமி அவருடையதுங்க போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற நாம அவருடைய சொந்த உரிமையாக இருக்கும்போது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற உரிமையை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மாத்திரம் இல்ல, அவர் நம்மளுக்கு மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. நன்மை இன்னதென்று நமக்கு அவர் அறிவித்திருக்காரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை நம்மளிடத்துல கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்படி நாம நன்மை செய்கிறவர்களா, நியாயம் செய்து இரக்கம் செய்கிறதே, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறது. ஏன்னா அன்பே மொத்த சாராம்சமா இருக்கு இல்லையா? அந்த அன்பு தேவனிடத்திலும் நம்ம பார்க்கிற பிற மனிதர்களிடத்திலும் காண்பிக்கிறதே அவருடைய பிள்ளைகளா நாம செய்கிற ஒரு நல்ல கடமையா இருக்கும். அதே போல அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, தேவனிடத்துல அன்பு கூறுகிறேங்கிறதும் அவருடைய கற்பனை கை கொள்கிறது தான் சொல்லிட்டு 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனமும் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. இந்தபடி காரியத்துடைய சாராம்சம் இதுவாக தான் இருக்கு. நாம தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். எப்படி அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியும்? அதற்கு முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து வைத்திருக்கணும் இல்லையா? அதனால்தான் நம்ம ஒவ்வொரு நாளுடைய வேத பகுதியிலையும் நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்றோம். ஏன்னா இந்த வேதத்தின் மூலமா தான் நம்ம தேவனை அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய இயல்பை அறிந்து கொள்கிறோம். நம்மளை போல விசுவாச மக்கள் அநேகம் பேர் திருஷ்டாந்தமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அவர்களை அறிந்து கொண்டு அவங்களுடைய பாதைகளை தெரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறது மூலமா நம்ம எப்படிப்பட்ட பாதைகள் நடக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனாயும் வல்லமையாகவும் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. அப்படி கிரியை செய்யும் போது நமக்குள்ளான அந்த சுபாவ மாற்றத்தை கொண்டு வந்து தேவனுடைய கற்பனைகளின் படி வாழ்றதற்கும் நமக்கு அதுவே உதவி செய்து இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம தேவனுக்கு பயந்து நடக்கிறதா ஞானமா இருக்கும்.
பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் புத்தியா இருக்குன்னு சொல்லிட்டு யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்தபடி தேவனுக்கு பயந்து நடந்தா என்னென்ன நன்மை நமக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அநேக வேத பகுதிகளில் பார்த்துருக்கோம். வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டும் இருக்கு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறதே நம்முடைய கடமையா இருக்கு. இதை தவிர நமக்கு தேவன் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கம்பல்ஷன் கொடுக்கல. நாம இதை அறிந்து கொண்டு அவர் மீது அன்பு கூர்ந்து உண்மையா பயபக்தியா அவருடைய கற்பனைகளை விட்டு நாம விலகாம நடந்து கொள்ளணுங்கிற அந்த பயத்துடன் நடந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா. அப்பா, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட கடமை ஒன்றுதான் ராஜா. அப்பா, உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்வது எங்க நாங்கள் உங்களுடைய கற்பனைகளிலிருந்து விலகி நடந்துருவோமோ அப்படிங்கிறதுலேயே இருக்கணும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கற்பனைகளை அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் நேசித்து அப்பா தியானித்து அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒன்றுகோலாக எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக அப்பா இருந்து எங்களை நடத்துகிறதே தகப்பனே. அப்பா, இந்தப்படியாய் இதை எங்களை நடத்தி அப்பா உம்முடைய சாயலை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் அப்பா உம்முடைய வழிகளை நடந்த நித்தியத்தில் சேர்த்து கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றலுங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.